விஷயத்தை கேட்டதுலேருந்து என் தூக்கமே போச்சு. ஆனால் இங்கே ஹாயாக தூங்கிட்டு இருக்கதை பற்றியா? நான் வீட்டுக்கு தெரியாமல் அர்த்தராத்திரியில் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே இவ்வளோ தூரம் கிளம்பி தனியாலாம் சாரை பார்க்க வந்திருக்கேன். ஆனால் சார் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் தூக்கம்தான் போச்சு. நான் கூட இதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, தூங்காமல் இருப்பாங்க, நம்ம போய் ஆறுதல் ஏதாவது சொல்லிட்டு வரலாம், காலையிலேருந்து பாவம் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்களே, நம்மளால் ஏதோ கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்களே அப்படின்னு நினச்சி வந்தா இங்கே கதையே வேற யாரில் இருக்கு. தூக்கத்தை பற்றியா? காலையிலலாம் ஒரே புலம்பல். என்னை தவிர்த்து வேறு யாராவது கல்யாணம் பண்ணிப்பியா, இல்லை என்னை விட்டுட்டு போயிடுவியா, உங்கள் அம்மா சொன்ன பேச்சு தான் கேட்பியா, எப்பப்பா என்னெல்லாம் பேச்சு, என்னை பார்த்தா தான் மட்டும் போல. அப்புறம் இதோ நல்ல சார் எந்த ஞாபகமும் இல்லாமல் ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை. நான் ஃபோன் பண்ணப்போ அட்டன் பண்ணல. நான் கூட ஏதோ இந்த ஞாபகத்தில் தான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். எங்கள் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் தனியாலாம் மணி என்ன 11:30 ஆகுது. இந்த அர்த்தராத்திரியில் சாரை தேடி வந்தால் தூங்கிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணலாம்? அதிகமாக லவ் பண்ணால் லவர் பக்கத்தில் இருந்தால் அவங்களால ஃபீல் பண்ண முடியுமா? ஃபீல் ஆகுதான்னு பார்க்கலாமா? பைத்தியக்காரத்தனமாலாம் இருக்கு. இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இவ்வளோ நேரம் எனக்கு கூட தெரியல. எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஸோ ஸ்வீட் அமுல் பேபி. தூங்கும்போது கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குடா. மூக்க பாரு, தூங்கும்போது கூட எதையோ பேசிகிட்டு இருக்க. அந்த கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இது குட்டியாக அந்த தாடி, இதுதான் உன்னோட க்யூட்னஸ்க்கு முக்கியமான காரணம். அப்புறம் எப்போவுமே அதிகமாக பேசாத இந்த உதடு. ஷபா, மறுபடியும் வந்துட்டியா? இன்னைக்கு என்னடி ரொம்ப அதிகமாக கனவு வந்துட்டுருக்க? எது கனவா? வலிக்குது. வலிக்குதான், வலிக்கட்டும், அதுக்கு தான் கிள்றது. வலிக்குது. சந்தியா, நீங்க என்ன பண்ற? எப்பா சுயநல உட்காந்துட்டீங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ட்ரீம் இல்லைன்னு? லூசு, நீங்க என்னடி பண்ற? அது இந்த டைம்ல? உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். எது? என்னை பார்க்கறதுக்கா? டைம் என்னன்னு தெரியும்ல? 11:30. இந்த டைம்ல எப்படி நீங்க வந்த? எப்போ பார்த்தாலும் என் தூக்கத்தை கெடுத்துறேன்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, அதான் தூங்குறீங்களா என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் சரியான ஆள் தான் நீங்கள். என்கிட்ட போய் சொல்லிவிட்டு நல்லா இழுத்து போத்திட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய், அப்படி தானே? அப்படின்னு யார் சொன்னா? அப்புறம் நல்லா தூங்கிட்டு தானே இருந்தீங்க. நான் உங்கள் ரூம்குள்ளே வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலாச்சு. கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலையா? தூங்கினாலும் ட்ரீமில் மேடம் கூட தானே இருக்கேன். அப்புறம் எப்படி உன்னை மறந்துட்டு இருப்பேன்னு சொல்வேன்? முடிச்சிருந்தா நேரில் மேடம் இருக்கீங்க, தூங்கினாலும் ட்ரீமில் வர. அப்புறம் நல்லா உருட்டுங்க. நான் வந்திருக்க கூட தெரியாமல் நல்லா தூங்கிட்டு கேட்டால் ட்ரீமில் வரணும். என்னமேனா உங்கள் உருட்டெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் விடு. நீ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தூங்கலாம் இல்லையான்னு பார்க்கறதுக்கா வந்த? அதுவும் தான். என்ன லூஸ் பண்ணி உளறிட்டு இருக்க? எப்படி இவ்வளோ தூரம் வந்த தனியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். பார்க்கணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டியா? அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்திருக்க? எனக்கு ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதானடி? நான் கிளம்பி வந்திருப்பேனே. எது கால்? நான் பண்ணலையா உங்களுக்கு? எத்தனை கால் பண்ணேன், ஏன் எடுக்கலை? ஐம் ஸோ சாரி. இங்கே முக்கியமான வேலை மாட்டிக்கிட்டேன். அம்மா கூட இருந்தேன், அதனால கால் அட்டன் பண்ண முடியல. ஸோ நான் டிஃபன் கூட சரியாக சாப்பிடல, வந்து அப்படி அந்த டயர்லேயே தூங்கிட்டேன். ஆத்தாடி, நம்ம இவங்களை பார்த்ததுல ஷர்ட் போடாமல் இருக்கதே மறந்துட்டு பார்த்துட்டு இருந்தோமா? ஓய்,
ம் என்னாச்சு அந்த பக்கமாக திரும்பிக்கிட்ட? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? ஏ சந்தியா, ஷர்ட்டுங்க. ஏன் தூங்கும் போது ஷர்ட் போட்டு தூங்க மாட்டீங்களா? ஷர்ட்டா? அது சரி. இந்த ஹீட்டில் யார் ஷர்ட் போட்டுட்டு தூங்குவா? ஹீட்டா? எவ்வளோ ஏசி கூலிங்காக இருக்குது, பயங்கரமாக கூலிங்காக இருக்குது, ஹீட்டாக இருக்குன்றீங்க. அப்படியா? எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கே. ஹாட்டாக இருக்கா? நிஜமாவே வா? எவ்வளோ சில்லுன்னு இருக்கு, ஹாட்டாக இருக்குன்றீங்க. சில்லேண்ணா, நீ வேற பயங்கர ஹாட்டாக இருக்கு. இதுக்கெலாம் ஷர்ட்லாம் போட்டுலாம் படுக்க முடியாது. இப்படி படுத்து தூங்கினாதான் நல்லா ஹாயாக நிம்மதியாக படுத்து தூங்க முடியும். நான் எப்போவுமே இப்படி தான். அது சரி. சந்தியா மேடம், குல்ஃபி? ஐயோ, என்னாச்சு? ஜிவி, விளையாடாதீங்க. முதல் ஷர்ட் போடுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, பேசலாமே. பேசலாம். ஷர்ட்டெல்லாம் போட முடியாது. விளையாடாதீங்க, ஷர்ட் எடுத்து போடுங்க. ஆ ஜிவி. என்னடி? ஜிவி, சொல்லுங்க மேடம், என்ன பேசணும்? அதுவும் இந்த நைட் டைமில் டைம் என்னன்னு தெரியும்ல, அப்படி என்ன விஷயம் பேசணும்னு மேடம் என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்க? ப்ளீஸ் ஷர்ட் போடுங்க. எது? ஹே, நான் பேச மாட்டேன். ஓகே, ஷர்ட் தானே, போட்டுடலாம். ஓகே. ம் இப்போ சொல்லுங்க, என்ன விஷயமா இந்த மிட் நைட்டில் என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்க? அது அது வந்து நீங்கள் ஃபோன் எடுக்கலையா, அதான் என்னென்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஃபோன் எடுக்கலண்ணா, அதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன்? இல்லையே, ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்கு. என்ன என்ன விஷயம் கிட்ட இருந்து மறைக்கிற? ஜிவி, சொல்லு. அம்மா எனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணதா அத்தை வீட்டுக்கு போனாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன? எனக்கு தெரியும். அம்மா எனக்கு கல்யாணம் பேசி முடிக்க தான் அத்தை வீட்டுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்கிற? உனக்கு கல்யாணம் பேசி முடிக்கவா? ஜிவி ப்ளீஸ், நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன். உங்ககிட்டயாவது கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்துட்டு போகலாமேன்னு. ப்ளீஸ், தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்கிட்ட நேற்று நைட்டு இன்றைக்கி காலையிலலாம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. உண்மை தானே? இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கேட்டே இருக்க, பதில் பேசாமல் இருக்கீங்க? சந்தியா, சொல்லுங்கள், எப்படி தெரியும்? அது அது வந்து அங்கே சர்வெண்ட்டாக வேலை பார்க்குறாங்களா ராமண்ணா, அவங்க அச்சுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அச்சு தான் என்கிட்ட சொன்னான். ராமண்ணாவா? ராமண்ணா தான். எனக்கு அத்தை அச்சுவோட மம்மியோட போனாங்கன்னு சொன்னோன்னே ஒரு விதமான டவுட் இருந்தது. அதனால தான் அச்சுக்கிட்ட சொல்லி யாராவது விட்டு உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொன்னேன். அவன் தான் ராமண்ணா வச்சு என்ன பேசுனாங்கன்னு கேட்டு என்கிட்ட சொன்னான். எனக்கு நைட்டே இந்த விஷயம் தெரியும். நைட்டே தெரியுமா? அப்படியே நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னால் அது தப்பாக இருக்கும். அதனால தான் அமைதியாக விட்டுட்டேன். அதான் நான் இருக்கேன்ல, அப்போ என்ன மேடம்க்கு மனசு நொந்து போய் வந்து என்ன பிரச்சனை வீட்டில்? சந்தியா, ஏன் ஜிவி, என்னாச்சு? இன்னைக்கு தான் காலையில் அவ்வளோ இதாக பேசிட்டு போனேன். அவ்வளோதான் என் மேலே நம்பிக்கை உனக்கு? இது கழுகுற? சே, அப்படிலாம் இல்லை. எனக்கும் உங்களுக்கும் தான் கல்யாணம், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் அம்மா கொஞ்சம் கூட எங்ககிட்ட எதுவுமே கேட்காம அவங்களாம் முடிவு பண்ணிட்டு வந்துட்டு அது தப்புன்னு கூட தெரியாமல் அவங்க பேசுகிறது தான் கரெக்டுன்னு என்கிட்டையும் சக்திக்கிட்டையும் ரொம்ப கோபமாக பேசிட்டாங்க. அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. சந்தியா, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ எப்போவுமே
அழவே கூடாது. இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும். புரியுதா உனக்கு? சந்தியா, அவங்க உன்னோட அம்மா. அவங்க மேலே உள்ள அக்கறையில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேலாம் கோவப்படாத. 2 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோமே, என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பையனாக இருக்கானே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்களுக்கு தெரியாதுல்ல அவன் எப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். அதுக்காக அம்மா மேலே உனக்கு கோவம் வருமா? இல்லை ஜீவி, கொஞ்சம் கூட அம்மா என்கிட்ட எதுவுமே கேட்கல. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டாங்க. சக்தியை கூட அடிச்சிட்டாங்க. புரியுதுடா, விடு, அம்மா தானே. எப்படி இப்படி டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு மூவாய் போக சொல்கிறீங்க? அம்மாவுக்கு என்ன, வினோத் கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேசி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதானே, அது நடந்தால் தானே. அதான் நடக்க போகிறது இல்லையே, அப்படியே அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க? இல்லை ஜீவி, அது சந்தியா, நான் நேற்றும் கிட்ட கேட்டேன், காலையிலையும் கேட்டேன். என்ன சொன்னேன்? அப்புறம் என்ன? அப்போது பர்த்தோல அம்மா மேலே இல்லை, இதை நினச்சி பயப்படுறியா? ம் ம் இல்லை இல்லை. அப்புறம் என்ன, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ம் ஐ லவ் யூ சந்தியா. ஐ லவ் யூ டு ஜீவி. துளிகளை கண்கள் தாங்கும் கண்மணி காதலின் நெஞ்சம்தான் தாங்கிடுமா? ஜீவி, ம் நான் வேணா உங்கள் கூடயே நைட் ஃபுல்லாக தங்கிட்டு காலையில் வீட்டுக்கு போகட்டுமா? ஓ ரியலி? நான் ரெடி. என்ன ரெடி? ம் அதான் மேடம், நைட்டு எங்கேயும் கூட தங்குறேன் நீங்களே, அதுக்கு தான் நான் ரெடி. இந்த 2 காலத்துலையும் சாருக்கு குதூகலம் கேட்குதில்ல? என் மேலே எந்த தப்பும் இல்லை. மேடம் தானே ஆசைப்பட்றீங்க. ஸோ உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற தான் நான் இருக்கேன். அதான் நான் ஓகே சொன்னேன். ஐயோடா. ம் எங்களோட ஆசையை மட்டும்தானா? சாருக்கு இல்லையா? எனக்கும் தான், ஆனால் மேடம் தானே ஆசைப்பட்டீங்க. ஸோ அதான். ம் நான்லாம் ஒன்றும் ஆசைப்படலை. அப்படியா? ம் அப்படிதான். மேடம் ஆசைப்படாம தான் இந்த மிட் நைட்டில் உங்கள் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் என்னை பார்க்கறதுக்காக தனியாக வந்தியா? அது அது வந்து சரி, ஏதோ சொன்னீங்களா? நான் இருந்ததுக்கு முன்னாடி 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே என் ரூம்குள்ளே வந்துட்டேன்னு. ஆமாம், 20 மினிட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அது அது வந்து சும்மா நான் வந்து நீ வந்து இந்த ரூம் ரொம்ப அழகாக இருந்ததா, அதை தான் சுற்றி பார்க்க லைட்டா. என் ரூம் நீ சுற்றி பார்த்த. நான் கண்ணு முழிக்கும் போது என் பக்கத்தில் உட்காந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, கண்ணு மூக்குன்னு. அப்போது என்ன தான் பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருந்திருக்க. என்ன பண்ண? ஏய் சந்தியா, ரத்தம் கொதி கொதிக்கும் ஊலை கொதித்திடும் நீர் குமிழ் போல நேற்று நான் பார்த்ததும் உன்னை தானா சொல், இன்று நான் காண்பதும் உன்னை தானா சொல், உன் கண்களோ வரவில்லை. ஹே என்ன இதெல்லாம்? ஒரு முடிவோடு தான் வந்திருப்ப போல. என்ன முடிவு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹே பயங்கரமான ஆள் தான். என்ன ஏன் பிடிக்கலையா? நீ இந்த டைமில் என் பெட்ரூமில் இருக்கிற இந்த ஷாக்லேயே இன்னும் நான் வெளில வரல. அடுத்தடுத்து ஷாக் கொடுத்தா எப்படி? மேடம் கொஞ்சம் பொறுமையாகவே போங்க, முடியல. அப்போது நீங்கள் எனக்கு கொடுக்கும்போது எனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். ஆனால் நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டிங்களா? அதெல்லாம் முடியாது, எனக்கு என்ன தோணும் அதான் பண்ணுவேன்னு பண்ணீங்கல்ல, இப்போ அனுபவிங்க. இங்கே பாரு, நான் சும்மாவே தாறுமாறாக இறங்குவேன். நீ வேற பெர்மிஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எது நடந்தாலும் நான் பொறுப்பில்லை. ஐ லவ் யூ. குல்ஃபி, ஐ லவ் யூ. இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரும் அழுத மாதிரி இருந்தது. ஆமாம் ஜீவி, நான் வீட்டுக்கு போகணுமே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அப்போலேருந்து அழுதுகிட்டே தான் இருந்தேன். உடனே உங்களை பார்க்கணுன்னு சொன்னேன். ஆனால்
சக்தியும் கையிலும் தான் அன் டைம் ஆகிடுச்சு, இப்போல்லாம் போக முடியாது, காலையில் போகலான்னு சொல்லிட்டு என்னை சமாதானப்படுத்தினாங்க. எனக்கு சமாதானமே ஆகலை. எவ்வளோ வலிச்சதுன்னு தெரியுமா? அதனால தான் இங்கே கிளம்பி வந்தேன். அதான் நீங்கள் எனக்கு மருந்தாக இருக்கீங்களே, அப்புறம் என்ன? இன்னும் வலி சரியாக இருக்காதே, ஏன்னா நான் தான் இன்னும் மருந்து கொடுக்கவே இல்லையே. அதெல்லாம் சரியாயாச்சு, நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஐ ஆம் ஹாப்பி. எப்படி நீ கேடின்னு எனக்கு தெரியும். உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ என்ன. ஆனால் நான் மட்டும் கேட்டால் எதுவும் கொடுத்துடாத. பேபி, இப்படியே இங்கேயே உன் கூடவே இருந்துடட்டுமா? நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என் கை வலிக்க ஆரம்பிச்சிடும். நாட்டி சொல்லிகிட்டே தான் இருக்கேன், ஆனால் நாட்டி தான் பண்ண விட மாட்டேங்கிறியே. பண்ண விடலையா? இதெல்லாம் உங்களுக்கே ஓரல. ஒரு நாளைக்கு எத்தனை டைம்? என்னை விட்டால் அன்கவுண்டபிளாக போயிட்டுருக்கோம். போகும். இன்னைக்கு 2 தடவை முடிஞ்சுது, அவ்வளோதான். மேடம், என்ன டைமை பார்த்தீங்களா? 12 o'clock மேலே ஆயிடுச்சு. நீங்கள் பேசுகிறது நேற்று. இன்னைக்கு இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதெல்லாம் இல்லை. எப்படி மேடம் கிளம்பி இங்கே வந்துடுவீங்களா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிப்பீங்களா? இப்போது இந்த போஸில் எனக்கு என்னென்னமோ பண்ணுறடி. அப்படி இருக்கும்போது கிஸ் பண்ணாமலா? கண்டிப்பாக வேணும். அது கிஸ் மட்டும் போதுமா? அடி பாவி, குல்ஃபி, எவனை இருந்தாண்டி நல்ல பையனாவே நடிக்கிறது? சத்தியமாக முடியல. முதல்ல எந்திரி. ஏன் நல்ல பையனாக இருக்கணும்? பேட் பாயாக மாறுங்க. அடி வாங்குவேன். உன் பேச்சே சரியில்லை. கிளம்பு. வா, நான் வீட்டில் போய் ஒன்று விட்டுட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வந்தவளுக்கு போகவும் தெரியும். அப்போ கிளம்பு. ஏன்? நான் இங்கே இருந்தால் என்ன பிரச்சனை? ஏய், என்னாச்சு உனக்கு? அங்கே சக்தி அத்தெல்லாம் உனக்கு காணும் தேடினாங்கன்னா அவ்வளோதான். இங்கே எங்கள் அம்மா இருக்காங்க. என்ன மேடம், என்ன? ஐ லவ் யூ. ஓகே, வா கிளம்பு. நான் கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டுட்டு வரேன். டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐ லவ் யூ. சந்தியா, விளையாண்டதெல்லாம் போதும், வா வீட்டுக்கு கிளம்பு. இல்லைன்னு வச்சுக்கோ, வேறு மாதிரி ஆயிரும். அப்புறம் அவ்வளோதான். வேணாண்டி, பெண் விளைவு எப்படி இருக்குன்னு தெரியாமல் வீணாக வம்பழுத்துட்ருக்க. வேண்டாம், சொன்னா கேளு. ஐ லவ் யூ. ஹேய், என்ன ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு? எந்திரி. ஏன் புரியாது? அதெல்லாம் புரிஞ்சு தான் இருக்கு. ஐ லவ் யூ. வேண்டாம் சந்தியா. ஐ லவ் யூ. உன்ன ஜீவி சொன்னா கேட்க மாட்டேன்ல? நோ ஜீவி. உசி பேத்தி பார்க்கறத வேலையாக போச்சுல உனக்கு? இன்னைக்கு ஆனால் அப்படி கிடையாது. இன்னைக்கு மேடம் கொஞ்சம் ஓவராக போயிட்டீங்க, அதுக்கு தான் இப்போ. வேணாம் ப்ளீஸ் பேபி. உடல் சுட்டால் என்ன, வெட்கம் அதை விட்டால் என்ன, வீரல் பட்டால் என்ன, முத்தமழை இட்டால் என்ன, பட்டு உடல் சுட்டால் என்ன, வெட்கம் அதை விட்டால் என்ன. இப்போ சொல்லு லவ் யூ. சீ போடா. ஹே, நான் தான் சொன்னேன்ல, ஒன்றுமே பண்ணலடி. ஒரே ஒரு கிஸ் தான் பண்ணியிருக்கேன், அதுக்கே வா. நாட்டி பாய். என்ன மேடம், இன்னொரு தடவை? பிச்சு பிச்சு. ஒரே ஒரு தடவை. பேபி விளையாடாதீங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். இட்ஸ் ஓகே, வா நான் ட்ராப் பண்ணுறேன். லேட் ஆகிடுச்சுல, நான் உனக்கு கொண்டு வீட்டில் விடுறேன். லவ் யூ. அது இனிமே கிட்ட வாழட்டுவேன். போடும் திருட்டு பையனே. ஓகே, இன்னும் இப்படியே இருந்தோன்னு வச்சுக்கோ, வேறு மாதிரி ஆயிரும். மேடம் கிளம்புங்க, வீட்டுக்கு போகலாமா? போகலாம்.